கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். ரமலான் நம்மை அடைவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது. இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கண்ணியம் பொருந்தக்கூடிய ஒரு மாதமாக வரக்கூடிய ரமலான் மாதம் இருக்கின்றது. பரக்கத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்கின்றது. நரகத்திலிருந்து நம்மை காத்து கொள்வதற்குண்டான ஒரு மாதமாக ரமலான் மாதம் இருக்கின்றது. இப்படி ரமலானிற்கு எவ்வளவோ கண்ணியங்கள், அந்தஸ்துகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் எல்லாம் ரமலான் மாதம் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம். யா அல்லாஹ், ரமலான் மாதம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அதில் நன்மையை செய்யக்கூடிய கிருபையை எங்களுக்கு செய்ய அல்லாஹ் என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் ரமலான் மாதம் வருவதற்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம். ரமலானுக்கு பிறகு இருக்கக்கூடிய 5 மாதங்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களாம். யா அல்லாஹ், இந்த ரமலானில் நாங்கள் செய்த நன்மையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி சஹாபாக்கள் ஆரம்பத்தில் ரமலான் மாதத்திற்கு முன்பாக அந்த ரமலான் வர வேண்டும், அந்த ரமலானில் இபாதத்து செய்ய வேண்டும், அந்த ரமலானில் நன்மையான காரியங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று அதற்காக வேண்டி காத்திருந்து அப்படி துவா செய்வார்களாம். ரமலானுக்கு பிறகு ரமலானில் செய்த அமல்கள் அத்தனையும் 5 மாதங்கள் அதை நினைவுபடுத்தி, அல்லாஹ், இந்த கடந்த ரமலானில் நாங்கள் செய்த நன்மையை நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையை நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், நாங்கள் கேட்ட பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ் என்று சொல்லி சஹாபாக்கள் அவ்வளவு ஆர்வமாக ரமலானை நேசித்தார்கள். ரமலானில் அதிகமான இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி காத்திருந்தார்கள் என்று சொன்னால், ரமலான் மாதம் என்பது அவ்வளவு சிறந்தமான ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஷ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன் சென்றோருக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறை அச்சம் அடைவீர்கள் என்று சொல்லி ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்றால் அந்த நோன்பிற்கு அல்லாஹ் என்ன கூலியை தருகிறான் என்று சொன்னால், இறை அச்சம் தான் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும். ஒரு மனிதன் தொழுகின்றான் என்று சொன்னால் அவருக்கு எது இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்? இறையச்சம் இருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதன் சதக்கா செய்கிறார், தர்மம் செய்கிறார், அவரிடத்தில் இறையச்சம் இருந்தால் அந்த சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதர் ஜக்காத்து கொடுக்கிறார், அவர் சரியாக இறை அச்சத்தோடு அந்த ஜக்காத்தை கொடுத்தால் அந்த ஜக்காத்தினுடைய நன்மை அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறார், அந்த ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் இறை அச்சத்தோடு அவர் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅல்லக்கும் தத்தகூன், ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு நோற்றால் அங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன தர்றான்னா இறை அச்சத்தை தர்றேன் அப்படிங்கிறான். நிஜமாலுமே நம்மள்ட்ட இறை அச்சம் இருக்குதுங்களா? ரமலான் மாதத்தில் நாம் போட்டி போட்டு ஆர்வத்தோடு பள்ளிவாசல்களில் நிரம்பி வழிந்து தொழுகையிலேயும் இபாதத்துகளையும் திருமறை வாசிப்பிலையும் இருக்கிறோமே, ஏனைய இருக்கக்கூடிய 11 மாதங்கள் பள்ளிவாசல்கள் காத்து வாங்குகிறது.
அப்பொழுது எங்கு போனது அந்த இறையச்சம்? இறையச்சத்தினுடைய அந்த வெளிப்பாடு ரமலான் மாதத்தை தாண்டி ஏனைய 11 மாதங்கள் எங்கு சென்றது? ஏனைய மாதத்தில் இபாதத்துகள் எங்கு சென்றது? ஏனைய மாதங்களில் திருமறை குர்ஆன் ஓதுவதற்குண்டான வாசிப்புக்குண்டான நேரங்கள் எங்கு சென்றது? அப்ப நம்மள்ட்ட கேள்வி வருது. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் பொய் சொல்றவன் கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றால் உங்களுக்கு இறை அச்சத்தை தர்றேன் அப்படிங்கிறான். இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் 30 வயசு, 40 வயசு, 20 வயசு, 25 வயசு, இப்படி வயது கொஞ்சம் மூப்பாகத்தான் இருக்கிறீர்கள். சிலர்கள் இளைஞராக இருக்கிறீர்கள். நீங்க உங்க வாழ்க்கையில நான் 5 வருஷம் தொடர்ந்து நான் நோன்பு வச்சிருக்கேன், நான் 20 வருஷம், எனக்கு இன்னைக்கு 40 வயசு ஆகுது, நான் 18 வயசுல இருந்து நோன்பு நோட்டுட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட 22 வருடமாக ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தில் நான் நோன்பு நோற்று கொண்டு வருகிறேன் என்று இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. 10 வருடம் நோன்பு நோற்றக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. 5 வருடம் நோன்பு நோற்றக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இப்ப நம்மள்ட்ட அந்த இறை அச்சம் எங்க போச்சு? இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு எங்க போச்சு? ரமலான் மாதத்தில் அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் வாரி கொட்டுகிறானே. ரமலான் மாதத்தை யார் அடைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மை தருகிறான் என்று சொன்னால் கணக்கின்றி நன்மையை தர்றேன் அப்படிங்கிறான். மற்ற மாதங்களில் நாம் ஏதேனும் தர்மம் செய்தால் 1க்கு 10. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்லுவான். ஒருத்தர் 10 ரூபாய் தர்மம் செய்யறாருன்னா அல்லாஹ் அது 70 எழுதுவான், சிலருக்கு 700 எழுதுவான். இப்படி ஒவ்வொரு கணக்குகள் இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? ரமலான் மாதத்தில் நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் இபாதத்துகள் எது செய்தாலும் அதை கணக்கின்றி தர்றேன் அப்படிங்கிறான். அப்ப நாம அந்த கணக்கின்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை முன்கூட்டியே தயார் செய்ய வேண்டும். ரமலானுக்கு உண்டான இன்னும் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் அதற்காக வேண்டி என்ன இபாதத்துகளை செய்ய இருக்கின்றோம்? பள்ளியோடு எத்தனை தொடர்புகளை நாம் படுத்த இருக்கின்றோம்? இந்த பள்ளியிலே குர்ஆன் இருக்கிறது, தினந்தோறும் நாம் வாசிப்பதற்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும். இப்படி சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ஷெட்யூல் போட்டு திட்டமிட்டு இந்த ரமலானை அடையக்கூடிய நேரத்திலே தக்குவா என்கின்ற இறை அச்சத்தோடு இந்த ரமலானை அடையக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ரமலான் மாதம் அடைவதற்கு முன்பாகவே ஒரு 3 விஷயங்கள் முதல்ல நம்ம செய்யணும். அது என்ன 3 விஷயம்? முதல்ல நம்மளிடத்தில் இருக்க வேண்டியது இஹ்லாஸ், உள தூய்மை என்பது நம்மளிடத்தில் முதல்ல குடி அமர்ந்திருக்க வேண்டும். ரமலான் மாதம் வந்ததற்கு பிறகு நம்மளிடத்தில் பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பொழுதும் நாம் செய்யக்கூடிய இபாதத்து, அமல்கள், தொழுகை, நோன்பு, இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் எதுவாக இருந்தாலும் என் ரப்புக்காண்டி இதை நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம உள்ளத்துல இருக்கணும். நீங்க மற்றவருக்காக வேண்டி சொல்லுவாங்க தானே, நான்லாம் என்ன மாதிரி தொழுகக்கூடிய ரமலான் மாசத்தில் தொழுகக்கூடியவங்க இருப்பாங்களா? என்ன மாதிரி இரவு நேரத்தில் கண் முழித்து இரவு முழுவதும் குர்ஆன் ஓதி நின்று தொழக்கூடியவர்கள் இருப்பார்களா? என்ன மாதிரி ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் இருப்பார்களா என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு காமிப்பதற்காக வேண்டி நீங்கள் எந்த அமல்கள் செய்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப முதல்ல நம்மளுடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்னு சொன்னா, ரமலான் மாதம் வருகிறது, நான் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நன்மை இபாதத்து எதுவாக இருந்தாலும் என் ரப்புக்காண்டி செய்யறேன் என்கின்ற இஹ்லாஸ் நம்மளிடத்தில் முதல்ல இருக்கணும். அதை முன்னாடியே நம்ம சரி செஞ்சுக்கணும். ரமலான் வர்றதுக்கு முன்னாடி நான் செய்யக்கூடிய எந்த அமல்களும் யாருக்கும் தெரியக்கூடாது, என் ரப்புக்கு மாத்திரம் தெரியணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். இரண்டாவது, ரமலானுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா பிரார்த்தனை. நாம் இந்த ரமலான் மாதத்திற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், வரக்கூடிய இந்த ரமலானில் அதிகமான நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு குடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கை வலி, கால் வலி, உடம்பு வலி எல்லாத்துக்கும் ஏதேனும் ஒவ்வொரு பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்திருக்கிறோமா? யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதம் வருகிறது, இரவு நேரத்திலே உன்னை நின்று வணங்க வேண்டும், எனவே என் கை காலுக்கு நீ ஆரோக்கியத்தை குடியா அல்லாஹ். நம்ம துவா செஞ்சிருக்கிறோமா?
சஹாபாக்கள் செஞ்சாங்களே, 6 மாதங்களாக ரமலான் எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்திருந்து காத்திருந்து அந்த ரமலான் மாதம் எப்பொழுது வரும், இபாதத்தை செய்ய வேண்டும், வணங்க வேண்டும், தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். நாம என்ன செய்கிறோம்? ரமலான் மாதம் வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? காலையில சகுரு செய்யணும், நோன்பு திறக்கும் போது கஞ்சி சாப்பிடணும், வடை போண்டா சாப்பிடணும். இப்படிதானே நம்மளுடைய உள்ளத்திலே ஞாபகம் வருகிறது. பெருநாக்கு ட்ரெஸ் எடுக்கணும், என்ன அந்த மாதத்தை என்ன செலவு தாட்டுவது என்று சொல்லி இதுவெல்லாம் இருக்கத்தான் செய்யணும். ஆனால் ரமலான் மாதத்தில் நாம் இபாதத்துகள் மூலியமாக, நன்மை காரியங்கள் மூலியமாக ரமலான் முழுவதையும் நன்மையால் அலங்கரிக்கப்பட வேண்டும். நன்மையை நாம் அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த ஜும்மாவிலும் கூட, இனி இருக்கக்கூடிய எல்லா தொழுகையிலும், யா அல்லாஹ், இந்த ரமலானில் அதிகமான இபாதத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடியா அல்லாஹ். நான் இரவு நேரத்திலே உன்னை நின்று வணங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மிம்பர் படியில 2வது படியில் ஏறக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யார் ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறுவதற்குண்டான இபாதத்துகள் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர் நாசமடையட்டும் என்று சொல்லி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் துஆ செய்தார். நான் ஆமீன் என்று சொன்னேன். 2வது படியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார். ரமலான் மாதத்தை அடையும் பொழுது அதில் உங்களுக்கு நீங்கள் இபாதத்துகள் செய்து நம்முடைய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய அளவிற்கு நாம் இபாதத்தை செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனைங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அத்துவாஉல் வல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். தொழுகை எப்படி வணக்கமோ, தர்மம் செய்வது எப்படி வணக்கமோ, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். அந்த பிரார்த்தனைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. யூனுஸ் நபி அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிப்பதற்காக வேண்டி கார் மேகங்களை அப்படியே இறக்குகிறான். யூனுஸ் நபி சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கார் மேகங்கள் எல்லாம் அப்படியே வேதனை இறங்கக்கூடிய நேரத்திலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், உன்னை வணங்குகிறோம் யா அல்லாஹ் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்ததனுடைய விளைவு அல்லாஹ் அந்த கோபத்தை அப்படியே இறக்குகிறான். அதை அப்படியே நெகமத்தாக மாற்றுகிறான் என்று சொன்னால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு பெரிய பலம், வலிமை இருக்கிறது. அப்ப இந்த ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரமலான் மாதத்திற்கு உண்டான இபாதத்துகள், நன்மையான காரியங்கள் அடைவதற்குண்டான பிரார்த்தனை செய்ய வேண்டும். 3வது, ரமலான் மாதத்திற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது மன்னிப்பு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம பக்கத்துல, நம்ம பழகக்கூடிய, நம்ம அருகாமையில, நம்ம குடும்பத்துல தயவு செய்து வெறுப்போடும் கோபத்தோடும் பொறாமையோடும் இந்த ரமலானை தயவு செஞ்சு அடைஞ்சிடாதீங்க. உங்க கூட யாரெல்லாம் சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி சண்டை போட்டிருக்கிறார்களோ தயவு செய்து அவரிடத்திலே சலாம் சொல்லி தயவு செய்து அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாம் என்ன துவா செய்கிறோம்? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. செய்கிறோம் தானே? எல்லாருமே செய்கிறோம் தானே? ரமலான் மாதம் வரக்கூடிய நேரத்தில் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் இந்த துவாவை திரும்ப 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 சொல்லி கொடுக்கறாங்க தானே? இறைவா, நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புபவன், எனவே எனது பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லி திரும்ப 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 இந்த பிரார்த்தனையை நாம் செய்கிறோமே. அல்லாஹ் பாவ மன்னிப்பை செய்வதற்கு, மன்னிப்பதற்கு விரும்புகிறான். நாம நம்ம பக்கத்துல கூட பழகக்கூடிய அவங்க இவங்க சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இவன்ட்ட எல்லாம் நான் பேசவே மாட்டேன், அவங்க பேசின வார்த்தை என் காதுல இன்னும் இருக்கு. சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தில் குர்ஆன் இறங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தை இறங்க வேண்டும். அவன் பேசிய வார்த்தை இன்னும் அவனை பார்த்தா என் காதுல நிக்குது. எப்படி இப்படி அப்படி ஒரு வெறுப்போடு, மன்னிக்காத ஒரு குணத்தோடு நாம் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் கூட இருந்த எத்தனையோ சஹாபாக்கள் முனாஃபிகளாக இருந்தார்களே.
எவ்வளவு விஷயத்தை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் அவர்களை மன்னித்தார்களே. நயவஞ்சக கூட்டத்தினுடைய தலைவர் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய ஒருவர், உஹது போர்க்களத்திலே சஹாபாக்கள் எல்லாம் அத்தனை பேரும் திரண்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ன செய்யறான்னு சொன்னா 300 பேர்த்த கூட்டு வந்து நிறுத்துறான். 1000 பேர் இவங்க டீம்ல இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய டீம்ல 300 பேர் ஆக்கி மொத்தம் 1000 பேர் இருக்காங்க. கரெக்டா போர் நடக்கக்கூடிய நேரத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்கெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி கொலை செய்யணும்னு நாங்க அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி அவங்க 300 பேர்த்த கூட்டிட்டு போயிடுறான். ரசூலுல்லாஹ்வுக்கு திரும்ப திரும்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறான். அடுத்த போர் நடக்குது, அதுலயும் குடைச்சல். அடுத்த போர் நடக்குது, அதுலயும் குடைச்சல். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறை கட்டவிழ்த்து விட்டவர் இந்த அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய அவரும், அஸாபின் சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியும், மிஸ்தக் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய சஹாபியும் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி என்று கூட பார்க்காமல் அவர்கள் மீது ஒரு அவதூறை செய்தார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்த செய்தி நமக்கு கிடைக்குதா இல்லையா? கடைசி காலகட்டத்தில் அப்துல்லா பின் உபை சலூல் அவர் மரணித்து விட்டார். அவருக்காக வேண்டி ஜனாசா தொழுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார். உமர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க, வேண்டாம், எப்படி இவர் பக்கத்துல போய் நின்று தொலை உங்களுக்கு முடியுது, விடுங்க போயிடலாம் அப்படின்னு போறாருன்னு சொன்னா அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், நபியே நீங்கள் 70 முறை பிரார்த்தனை செய்தாலும் இவருக்கு மன்னிப்பு கிடையாது என்று சொன்ன உடனே அவர் அங்கிருந்து விலகுகிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய இறக்க குணத்தை பாருங்க. இவ்வளவு கொடைச்சல் செய்தும் கூட அவரை மன்னிச்சிருக்கிறாரா இல்லையா? வஹ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், பக்சி அப்படின்னு சொல்லுவாங்க, வஹ்சி என்று சொல்லுவாங்க, பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் மன்னிச்ச செய்தி நமக்கு கிடைக்குதா இல்லைங்களா? இப்படி எத்தனையோ ஹதீசுகளை எடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த நபித்தோழர்களில் பலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில நயவஞ்சகர்கள் துரோகம் செய்தார்கள். பிற்காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மன்னித்த வரலாறு நமக்கு அதில் கிடைக்கிறது என்று சொன்னால், ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக தயவு செய்து உங்க கூட இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மன்னித்து விடுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் அவரிடத்தில் சண்டை போட்டு பேசாமல் இருந்து விடாதீர்கள். எனவே இந்த 3 விஷயங்கள் ரமலான் மாதத்திற்கு முன்பாக, முதலிலே இஹ்லாஸ், இரண்டாவது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ரமலானுக்காக பிரார்த்தனை, மூன்றாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்துல பக்கத்துல அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேனும் சண்டை ஏற்பட்டிருந்தால் அவரை மன்னித்து அவரிடத்திலே உரையாடி சலாம் சொல்லி விடுங்கள். அப்ப இந்த 3 விஷயங்களையும் ரமலானுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டியது. ரமலானுக்கு நெருக்கத்தில் ரமலானில் நாம் செய்ய வேண்டியதற்குண்டான அதற்கும் ஒரு 3 விஷயம். அது என்ன? ரமலான் மாதம் அடைந்த உடனே குர்ஆனை தயவு செய்து யாரெல்லாம் ஓத தெரியாம இருக்கீங்களோ நம்ம பள்ளியினுடைய ஆசிரியரை அணுகி தயவு செய்து ஓதி பழகிரு. ஒரு காலத்திலையும் என்னுடைய மரணம் என்பது குர்ஆன் ஓத தெரியாம அப்படியே மௌத்தாயிடக்கூடாது. ஒரு முஸ்லீம் அப்படியெல்லாம் மரணிச்சா அதெல்லாம் பெரிய ஒரு கேவலம். அப்ப தயவு செய்து குர்ஆனை எடுத்து நாம் ஓத வேண்டும் என்று சொன்னால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை இருக்கிறது. அலீஃப் என்று சொன்னால் 10 நன்மை, லாம் என்று சொன்னால் 10 நன்மை, மீம் என்று சொன்னால் 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் 30 நன்மை கிடைக்கிறது. ரமலான் மாதத்தில் கணக்கின்றி கிடைக்கிறது. சிலர் சொல்கின்றார்கள் குர்ஆன் ஓதுங்க பாய் தினந்தோறும் சொன்னா, எனக்கெல்லாம் நேரம் கிடையாது. சகோதரர்களே, நேரம் கிடையாது என்று சொல்கிறார். உண்மை என்ன தெரியுங்களா? அந்த குர்ஆனை தொடுவதற்கு அல்லாஹ் நாடவில்லை. தினந்தோறும் ஒரு ஐனு அல்லது 2 ஐனு நான் உட்கார்ந்து ஓதணும்னு ஏன் நமக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்ல வருகிறான் நாம் தெரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? மறுமையை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அல்லாஹ் நம்மளிடத்தில் என்னதான் சொல்ல இருக்கின்றான்? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அதை தெரிந்திருக்கிறோமா? அர்த்தத்தோடு வாசித்து இருக்கிறோமா?
அல்லாஹ் நம்மளை தொடருக்கு நாடலைங்க. அப்ப நம்ம இந்த ரமலானில் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், உங்களுடைய பெற்றோர்கள் நாளைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்வார்களா என்று தெரியாது. உங்களுடைய மனைவி நாளைக்கு உங்களுக்கு மறுமையிலே வந்து சாட்சி சொல்வார்களா என்பது தெரியாது. உங்களுடைய குழந்தை நாளைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்வாரா என்பது தெரியாது. உங்களுடைய கணவர் நாளைக்கு உங்களுக்கு சாட்சி சொல்வாரா என்பது தெரியாது. ஆனால் நீங்கள் குர்ஆன் ஓதி வந்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆன் உங்களுக்காக மறுமையில் வந்து சாட்சி சொல்லும். நீங்கள் சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும். அல்லாஹ் என்ன ஓதுனா, என்ன படிச்சான், என்ன திரும்ப திரும்ப புரட்டுனா, இவனை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லி குர்ஆன் நமக்காக வாதாடும். இந்த ரமலான் மாதத்தில் டார்கெட் வைங்க. நான் ஓத தெரியாம இருக்கேன், எப்படியாவது இந்த ரமலான்ல ஓதிரணும். நான் ஓதிட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் திக்குறேன், அதை கிளியரா தஜ்வீதோடு இந்த ரமலானில் நான் படிக்கணும். நான் படிக்க தெரிஞ்சிருக்கிறேன், ரமலான் மாதத்திற்குள் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும். நியத்து வைங்க. இரண்டாவதாக பாவ மன்னிப்பு. இந்த ரமலான் மாதத்தில் அடைந்த உடனே ஒவ்வொருத்தரும் நாம் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே தனிமையில் அழுது கண்ணீர் வடியுங்கள். ரமலான் மாதத்து என்பது அல்லாஹ் அதிகமான நன்மையை தருகின்றான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்கின்றான், என் அடியான் பாவம் செய்தால் அந்த பாவ மன்னிப்பை அவன் கேட்டால் அவனை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஆதமுடைய மகன் இணை வைக்காத நிலையில் வானத்தினுடைய முகட்டளவிற்கு பாவம் செய்தாலும் அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் அவனை நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். எனவே இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது, பின் பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்பார். நாம் எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே நாம் மறைமுகமாக வெளிப்படையாக எத்தனையோ பாவத்தை செய்கிறோமே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோமா? அப்ப எனவே இந்த ரமலான் மாதத்தில் அழுது கண்ணீர் வெடித்து நீங்கள் என்னென்ன தவறுகள் எல்லாம் மறைமுகமாக அல்லாஹ் வெளிப்படுத்தாத எத்தனையோ மறைமுகமான விஷயங்கள் இருக்கலாம், அதை அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பை இந்த ரமலான் மாதத்திலே கேளுங்கள். மூன்றாவதாக இபாதத். இந்த ரமலான் மாதத்தில் நாம் மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் இப்பவே இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்கள் திட்டமிட்டு அதற்கான பொருளாதாரம் என்ன, அது என்ன, இது என்ன எல்லாம் திட்டமிட்டு விட்டு ரமலான் மாதம் அடைந்த உடனே பள்ளியை நிரப்ப வேண்டும். பள்ளியை மக்களால் நாம் நிரப்ப வேண்டும். பள்ளியில் இபாதத்துகளை கொண்டு நாம் அலங்கரிக்க வேண்டும் என்ற திட்டமிடுதலை செய்யுங்கள். இந்த பள்ளியின் மூலம் செய்யக்கூடிய நன்மை அதிகம். பள்ளிக்கு வர்றோம்னு சொன்னா அவ்வளவு நன்மை இருக்கு. அப்ப இந்த பள்ளியில நாம வந்து தொழுகணும், இரவு நேரத்தில் நின்று வணங்கணும், குர்ஆனை ஓத வேண்டும், அதிகமான சதக்காக்களை செய்ய வேண்டும், சின்ன திக்ருகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நோன்பாளிகளுக்கு உணவு வழங்குவது, நோன்பாளிகளுக்கு இஃப்தார் ஏற்பாடு செய்தால் அதற்காக வேண்டி முன்ன போய் அவங்களுக்கு விளம்புறது, அதை பண்ற இதை பண்றதுன்னு சொல்லி ரமலான் மாதத்தில் பள்ளியில என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்கிறதோ இழுத்து போட்டு எல்லாரும் செய்யுங்க. அதுல மழையளவு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நன்மையை நாளைக்கு உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே இந்த ரமலான் மாதத்தில் இபாதத்துகளை அதிகம் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறி, இந்த 3 விஷயங்கள் ரமலான் நம்ம அடைந்ததற்கு பிறகு குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது, அதே போன்று அதிகமான இபாதத்துகள் செய்வது என்று சொல்லி ரமலான் மாதத்தில் இந்த 3 விஷயங்களையும் செய்யுங்கள் என்று கூறி என்னுடைய ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்திற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் என்று சொல்லி நாம் சொல்லியிருந்தோம். அதில் முதலில் இஹ்லாஸ் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும்.
ரமலான் மாதத்திற்கு முன்பாக ரமலான் மாதத்தை அடைய வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும், கைகால் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று சொல்லி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மன்னிப்பது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் எதற்கெல்லாம் சங்கடம் ஏற்பட்டாலும் அவர்களை மன்னிப்பது என்று சொல்லி ரமலானிற்கு முன்பாக இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ரமலான் மாதம் அடைந்ததற்கு பிறகு அதற்கு ஒரு 3 விஷயங்கள்: குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை அதிகம் கேட்பது, மூன்றாவதாக இபாதத்துகள் மூலம், நன்மையான காரியங்கள் மூலம் நாம் இந்த ரமலானை கடந்து செல்வது என்று சொல்லி இந்த 3 விஷயங்களையும் செய்ய வேண்டும். குறிப்பாக பள்ளியில் அதிகம் தொடர்பு வையுங்கள். நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நிறுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் 7 சாராரை தன்னுடைய அரிசிக்கு கீழ் நிறுத்துவானாம். அதில் ஒரு பட்டியலில் அல்லாஹ் 7 சாராரை சொல்கின்றான். அதில் சொல்கின்றான், யார் பள்ளியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ, பள்ளியோடு எப்பொழுதும் அவருடைய உள்ளம் இருக்கிறதோ, அவருக்கு நாளை மறுமை நாளில் அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. சூரியன் தலைக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். அப்படியே மனுஷன் அப்படியே வெந்துருவான், அந்த சூழ்நிலையில் இருப்பான். அப்படிப்பட்ட எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் ஒரு 7 சாரார்களில் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால், திரும்ப நாம் இயங்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பள்ளியினோடு அதிகமாக தொடர்பு படுத்தி அங்கு என்னென்னமெல்லாம் வேலைகள் இருக்கிறதோ எல்லோரும் கலந்து எல்லோரும் பங்களிப்பு செய்து இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக பள்ளியிலும் தொடர்பு வைக்குமாறு கூறி என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.